ஒரு கூம்பின் உயரம் 2 மடங்கும் அதன் அடிப்புற ஆரம் 3 மடங்கும் அதிகரித்தால் அதன் கன அளவு எத்தனை மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஒரு கூம்பு இப்படி தான் இருக்கும், வரைஞ்சிங்க. அதாவது இதை இங்கேருந்து இவ்வளோ தூரம் உள்ள டிஸ்டன்ஸை வச்சுன்னு எடுத்துங்க. இது அடிப்புற ஆரம், இது ஆரம்னு எடுத்துக்கலாமா? இப்போ கணக்குக்கு வாங்க. ஃபஸ்ட்டு கூம்போட கன அளவு என்னன்னு கணக்குக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ v = என்னது? கூம்போட கன அளவு 1/3 r² h. சரிங்களா? இந்த இடத்துலலாம் பெருக்கல் இருக்குது அடுத்த இடையில. ஓகே, கணக்கில் பாருங்கள். ஒரு கூம்போட உயரம் 2 மடங்கு அதிகரிக்குது. அப்போது உயரத்தை நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? ஹச்சின்னு எடுத்துப்போம். எப்போதுமே கணக்கில் சொல்லியிருக்கேன், மடங்குன்னு ஒன்று கொடுத்தா என்ன அர்த்தம்? பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 2 மடங்கு அதிகரிக்கும் போது அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்? 2 × h அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? அதே போல் அதன் அடிப்புற ஆரம் எத்தனை மடங்கு அதிகரிக்குதா? 3 மடங்கு. அப்போ r = என்னென்னு எடுத்துக்கலாம்? மடங்குன்னா பெருக்கல் சொல்லியிருக்கேன். அப்போது 3 × r. சரிங்களா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v = 1/3 பைக்கு பை போட்டுருங்க. எப்போதுமே கணக்கில் பைக்கு வேல்யூ கொடுக்கலன்னா அப்படியே பைன்னு வச்சிங்க. சரிங்களா? இன்ட்டு r². r எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? இப்போது 3r மாறிடுது. அதுக்கு தான் என்ன பண்ணிடுறாங்க? ஸ்கொயர். இன்ட்டு ஹச்சுக்கு எவ்வளோ? 2h. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அதாவது எங்கெங்கெல்லாம் ஸ்கொயர் கொடுக்குறாங்களோ ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. 1/3 பை இன்ட்டு இப்போது இந்த ஸ்கொயர் 3க்கும் ஸ்கொயர் உண்டு, 6க்கும் ஸ்கொயர் உண்டா? அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9. 6 ஸ்கொயர் பண்ணால் r² இன்ட்டு 2 × h. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க? இந்த நம்பரை ஃபஸ்ட்டு பெருக்குங்க. நம்பர்லாம் எங்கெங்கே இருக்குது? இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? பெருக்குன்னா என்ன வரும்? 18ன்னு வந்துடும். அதை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிங்க. அடுத்தது 1/3 இன்ட்டு பை, அப்புறம் இந்த r² இன்ட்டு h. சரிங்களா? இப்போது இதெல்லாம் விட்டுருணுங்களா? இந்த ஃபார்முலா வந்துருங்க பாருங்க. 1/3 πr² h வந்துட்டா. அப்போ பெருக்கல் இருக்குது. அப்போ எத்தனை மடங்கு அதிகரிக்குதுங்க? v = 18 மடங்கு அதிகரிக்குது. சரிங்களா? 18 மடங்கு அதிகரிக்குது. தேங்க்யூ.